எல்லோருக்கும் வணக்கம். நாம் இருப்பது கும்பகோணம் மறைமாவட்டத்துக்குட்பட்ட ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல் அன்னை திருத்தலத்தில் இருந்திருக்கிறோம். பல வரலாறுகளை தாங்கி நிற்கிற இந்த திருத்தலமானது வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். வீரமாமுனிவர் ஏற்கனவே நான் சொன்னது போல ஆரியனூர் என்று அழைக்கப்படுகிற கோணான்குப்பம் மற்றும் திருக்காவலூர் என்று அழைக்கப்படுகிற ஏலாக்குறிச்சி மற்றும் பூண்டி மாதா கோவிலில் ஆலயங்கள்லாம் பூண்டியில் ஆலயங்கள் கட்டியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த திருத்தலத்துக்கு எண்ணற்ற சிறப்புகள் நிறையா இருக்குது. இந்த இடம் யார் கொடுத்தது, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்ற வரலாறுகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்பொழுது ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஆலயமானது தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி என்னும் சிற்றூரில் அமைந்திருக்கிற தூய அடைக்கல அன்னை திருத்தலம். அடைக்கல அன்னை திருத்தலத்தை எப்படி உருவாக்கினார்கள், யார் உருவாக்கினார்கள், இந்த பகுதியில் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம். தஞ்சை தரணியை ஆண்ட 1682 1711 ஆண்டு வரை ஆண்ட ஷாஜி என்பவர்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை சொல்லொன்னா அளவிற்கு கொடுமைப்படுத்தினார். அவருடைய இளவல் சரபோஜி அவர்கள் 1711 ஆண்டு அரியணை ஏறினார். எவராவது கிறிஸ்தவர்களுக்கு கருணை காட்டுவார் என்று எதிர்பார்த்த மக்கள் ஏமாந்து போயிருந்த நேரம் அது. கொடுமைகளின் கோரத்தை தாங்க இயலாத கிறிஸ்தவர்கள் தங்களது உயிரினும் மேலான கத்தோலிக்க விசுவாசத்தின் காத்துக்கொள்ளும் பொருட்டு கொள்ளிடம் தாண்டி தப்பித்து வந்து நடுக்காட்டில் குடியேறினார்கள். முதலில் புளியங்குடியில் இருந்து சில கிறிஸ்தவர்கள் ஏலாக்குறிச்சியில் குடியேறி அங்கு ஒரு சின்ன கூரை வேயப்பட்ட ஆலயம் ஒன்றை நிறுவினார்கள். இயேசு சபையை சார்ந்த ஜோசப் கான்ஸ்டாண்டின் பெஸ்கி என்று அழைக்கப்படுகிற வீரமாமுனிவர் 1716 ஆண்டு முதல் 1736 ஆண்டு வரை ஏலாக்குறிச்சியில் 3வது பங்கு தந்தையாக பணியாற்றினார். இக்காலத்தில் தஞ்சை தரணியில் மிகவும் கொடிய காலம் அது. 1728 ஆண்டு மிகவும் கொடிய பஞ்சம் நிலவியது. பெருநகரமாக விளங்கிய மகாதேவி பட்டணத்தில் ஏற்பட்ட பட்டினி சாவுகள் ஏராளம். அரச கொடுமைகளால் தப்பித்து வந்த ஏலாக்குறிச்சியில் தஞ்சம் புகுந்த கத்தோலிக்கர்கள் கூட மாற்று சபையினரின் காசுக்காக மாற்றம் கண்டனர். வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சியில் எஞ்சியிருந்த கத்தோலிக்கர்களை அன்னையின் அருட்காவலில் வைத்ததோடு ஆலயம் அமைந்த பகுதியை திருக்காவலூர் என பெயரிட்டு அழைத்தார். ஏற்கனவே நான் சொன்னது போல கோணான்குப்பம் பகுதியில் ஆலயம் அமைந்த பகுதி மட்டும் ஆரியனூர் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது ஏலாக்குறிச்சியில் ஆலயம் அமைக்கப்பட்ட பகுதி திருக்காவலூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில்தான் அன்னைக்கு அழகிய ஒரு காவியத்தை இயற்றினார். திருக்காவலூர் கலம்பகம் என்னும் காவியத்தை இங்கு இயற்றினார். தான் வணங்கிய அடைக்கல அன்னையை புன்னகையோடு பொன்னகை அணிந்து தமிழ் பெண்ணாக வடித்து தமிழ் மரபுப்படி சேலை அணிவித்து அழகுற நகைகள் அணிவித்து மக்களுக்கு வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுத்தார். எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் ஒவ்வொரு நாளும் நடந்து வருகிற இந்த திருத்தலத்தினுடைய வரலாற்று சிறப்பு ஆழமான நம்பிக்கையில் பணியாற்றிய சேச சபை குருவான வீரமாமுனிவர் ஏறக்குறைய தமிழை முழுமையாக இலக்கண முறைப்படி கற்றுக்கொண்டு எண்ணற்ற நூல்களை எழுதினார். குறிப்பாக திருக்காவலூர் கலம்பகத்தை அவர் எழுதி கொண்டிருந்த நேரத்தில் அரியலூரின் தலைவராக இருந்த ரங்கப்ப மழவராயர் என்னும் ரங்கப்ப மழவராயர் அருட்தந்தை பெஸ்கியை சந்திக்க வந்தார். அருட்தந்தை பெஸ்கியின் கல்வி மற்றும் பக்தியால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டு பெஸ்கியை போன்ற ஒரு ஐரோப்பியர் தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியத்தில் இவ்வளவு பரந்த மற்றும் ஆழமான அறிவை பெற்றிருக்க முடியும் என்பது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வெளிநாட்டு பாதிரியார் தமிழில் புலமை பெற்று இருப்பதை அறிந்த ரங்கப்ப மழவராயர் அவரை பாராட்டும் விதமாக அவரை சிறப்பு செய்வதமாக இந்த தேவாலயத்திற்கென்று சுமார் 175 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக வழங்கினார். இந்த உண்மையை உறுதிப்படுத்தும் வகையில் ஆலயத்தில் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. ஆலயத்தில் தற்பொழுது நடந்து வருகிற பல்வேறு நலப்பணிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வீரமாமுனிவர் மணிமண்டபம், குறிப்பாக இவ்வரங்கில் கருத்தரங்குகள், ஜெபக்கூட்டங்கள், தியான கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. குழந்தை இயேசுவின் சிற்றாலயம் இருக்கிறது. குழந்தை இயேசு சிற்றாலயம் மாதா குளம் ஏரியின் அருகில் அமைந்திருக்கிறது. ஆராதனை தேவாலயம் இப்பகுதியில் அமைந்திருக்கிறது.
பக்தர்களை நற்கருணை ஆண்டவரின் தனிமையில் நேரம் செலவிட ஊக்குவிக்கும் பொருட்டு திருச்சபை ஒரு ஆழமான ஆராதனை கூடத்தை இங்கு அமைத்திருக்கிறார்கள். முதியோர் இல்லம் தேவையுள்ள முதியோர்களுக்கு உதவுவதற்காக தேவாலயம் முதியோர் இல்லத்தை நடத்தி வருகிறார்கள். வீரமாமுனிவர் எழுதிய 36 நூல்களும் மற்ற விலை மதிப்பற்ற சமய நூல்களும் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இவ்வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடத்தை நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருமானூர் வழியாக வேளாக்குறிச்சிக்கு செல்ல முடியும். திருமானூரிலிருந்து ஒரு சில பேருந்துகள் மட்டும்தான் செல்கிறார்கள். தற்பொழுது மிகப்பெரிய மாதாவினுடைய சுரூபமானது மாதா குளத்திற்கு அருகே அமைத்திருக்கிறார்கள். புனித திருப்பலி நேரங்கள் என்று ஞாயிறு காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலிகளும், சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும், முதல் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும், இரண்டாவது சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஜெபக்கூட்டம் மற்றும் மதியம் 1 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் மதியம் 2 மணிக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள். வாரந்தோறும் காலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி கொள்ளிடம் ஆற்றங்கரை ஓரம் அமைந்திருக்கிற இவ்வாலயத்தை எல்லோரும் வந்து பார்ப்போம். தஞ்சாவூர், திருவையாறு மற்றும் அரியலூர் இந்த கிராமம் அருகிலுள்ள நகரங்களாக இருக்கின்றன. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கமும். தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள். எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள்.